தமிழ்நாட்டில் மதுவிலக்கு போராட்டம் நடக்கிற மாதிரி கல் இறக்கிறதுக்கு அனுமதி கோரி போராட்டமும் நடக்கதான் செய்யுது. சமீபத்தில் கல் இறக்க அனுமதி கோரி தூத்துக்குடி மாவட்டத்தில் கல் இறக்கிற போராட்டத்தை நடத்தினாரு நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு கல் இயக்கமும் கலந்துக்கிடுச்சு. இந்தியாவில் மதுபானம் தயாரிக்கிற கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அதே போல வெளிநாட்டில் தயாரிக்கிற மதுபானத்தையும் இங்க விற்கவும் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலமா தான் மதுபானம் விற்பனை நடக்குது. இதை தவிர லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களும் தனியா பார் வச்சிருக்கிறவங்களும் மதுபானத்தை விற்பனை பண்றாங்க. ஆனா இங்க கல்லோ சாராயமும் அங்க விற்க முடியாது. 1987 வருஷம் தான் எம்ஜிஆர் ஆட்சியில தமிழ்நாட்டில் கல் இறக்கிறதுக்கு தடை வச்சாங்க. கேரளால பார்த்தோம்னா கல்லு கடைகள் நிறையவே இருக்குது. கேரளால கல்லு கடைகள் நிறைய இருந்தாலும் அங்க உள்ள ஹோட்டல் பார்லையும் கல்லை விற்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க கேரள அரசு. தமிழ்நாட்டில் கல்லை இறக்கி விற்கிறதுக்கும் விற்கிற கல்லை வாங்கி குடிக்கிறதுக்கும் 1987 வருஷம் தடை வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் கல் இறக்கி குடிக்கிறதுக்கு எந்த தடையுமே விதிக்கப்படல. இதுக்கான காரணத்தையும் அரசு தரப்புல இருந்து கொடுத்துக்கிறாங்க. பனைமரத்துல இருந்து இறக்குற கல்லுல போதை குறைவுதான், கூடுதலான போதை வேணும் அப்படிங்கறதுனால குளோரல் ஹைட்ரேட்டை கலந்து விற்கிறாங்க. வாங்கி குடிச்சவங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு பனைமரமுமே ஒரு உற்பத்தி சாலை அப்படிங்கறதுனால கல்லோட கலப்படத்தை அரசால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த கல்லுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அவரவர் தேவைக்கு கல்லை இறக்கி குடிக்கவும் செய்யணும். அதனால இந்த தடை அவங்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தவும் செய்யாது. ஆனா அந்த கல்லை இறக்கி விற்கிறவங்க மேலேயும் அதை வாங்கி குடிக்கிறவங்க மேலேயும் மட்டும்தான் இந்த அரசோட இந்த சட்டம் பாயவும் செய்யும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கல் ஒரு மதுபானமே இல்லை, ஒரு இயற்கை பானம்னு சொல்றாங்க. கல்லுல வெறும் 4.5% ஆல்கஹால் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பழைய கஞ்சி, சாதம், தேன், தயிர், மோர், பழச்சாறு இதெல்லாம் ஒரு இயற்கையா ஆல்கஹால் இருக்கு, அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே போல அரசு விற்கிற மதுபானத்தை கம்பேர் பண்ணும்போது கல்லோட விலை ரொம்பவே கம்மி. அதே நேரம் இந்த கல்லை எவ்வளவுதான் குடிச்சாலும் ஒரு மந்தமான போதை தான் இருக்குமே தவிர மதுபானம் போல சுருன்னு இருக்காதுன்னு சில பேர் சொல்றாங்க. கல்லுக்கடை இருந்த காலத்திலேயே ஊருக்கு ஒதுக்குப்புறமா பட்டச்சாரையுமே விற்கவும் செஞ்சாங்க. அதனால கல்லுக்கடைக்கு போனவங்க என்ன பண்ணாங்க, சாராயமும் குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால கல்லுக்கடைக்கு கூட்டமும் குறைஞ்சது. அதனால வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக என்ன பண்ணாங்கன்னா, போதை அதிகப்படுத்துறதுக்காக வேதிப்பொருட்களை கலந்து விற்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கல்லுல வேதிப்பொருட்களை கலந்து விற்கிறத அரசோட கவனத்துக்கு கொண்டு போனாங்க. அதோட விளைவுதான் கல்லுக்கடையை மூடவும் செஞ்சாங்க. ஆனா பக்கத்து மாநிலமான கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்கள்ல கல்லை விற்கவும் செய்யறாங்க. ஆனா அங்க கலப்படம் ஏற்படுறத தடுக்கவும் செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் கலப்படம் ஏற்படுறதை கட்டுப்படுத்தவும் முடியல. தமிழக அரசோட மாநில மரமா பனைமரம் இருக்குது. மருத்துவ குணமிக்க மரங்கள்ல பனைமரமும் உண்டு. மற்ற செடி மரங்களுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றுவோம், ரசாயன உரங்கள், பூச்சி மருந்து தெளிப்போம். ஆனா இந்த பனைமரத்துக்கு அப்படி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 1947 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 50 கோடி பனைமரங்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ வெறும் 2,50,00,000 பனைமரங்கள் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு பனைமரம் பார்த்தோம்னா 13 வருஷம் வரை பயன் தரக்கூடியதா இருக்கு. தண்ணீர் இல்லாமலேயே வளரக்கூடிய தன்மையுடைய பனைமரம் காடு, தோட்டம் எந்த வித்தியாசமும் இல்லாம வேலி ஓரங்களையும் வயல் ஓரங்களையும் கூட வளரவும் செய்யும். இப்படி பயன் தரக்கூடிய பனைமரம் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழியக்கூடிய நிலையில இருக்குது. அதே போல பனைமரத்தை வளர்க்குற விவசாயிக்கும் எந்த ஒரு பயனுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறதுனால வெட்டி விற்கிற நிலைக்கும் அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் கருப்பட்டிக்கு பதிலாக சர்க்கரையும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுவும் ஒரு காரணமா இருக்குது. இந்த பனைமரம் அதிகபட்சமா 100 இருந்து 150 அடி வரை வளரக்கூடியதா இருக்கும். சங்ககால இலக்கியங்கள்ல கூட இந்த பனை ஓலையில தான் எழுதியும் வச்சாங்க. அதைத்தான் ஓலைச்சுவடி அப்படின்னு அழைச்சாங்க. அந்த ஓலைச்சுவடி மூலமா தான் நிறைய நூல் குறிப்புகளும் அப்புறம் மருத்துவம் போன்ற பழங்கால குறிப்புகளும் நம்மளால தெரிஞ்சிக்கவும் முடிஞ்சது. இந்த பனைமரத்து ஓலைகளை வச்சுதான் வீடு கட்டுறதுக்காக கூரையும் போட்டாங்க. அதனால வீட்டோட சூடு குறைஞ்சி குளிர்ச்சியா வைக்கவும் செஞ்சது. அப்ப சில்வர் பாத்திரங்கள் இல்லாத காலத்துல கூட பனை ஓலை குறுந்து வச்சுதான் பெட்டி, விசிறி, பாயெல்லாம் தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் பால், வெண்ணெய், நெய் போன்ற முக்கியமான பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக உரி கட்டியும் வச்சாங்க. பனை நார்ல இருந்து தான் கயிறே தயாரிக்கிறாங்க. பனையில இருந்து கிடைக்கக்கூடிய நுங்கு, பனைவெல்லம், பன்னீர், பனங்கிழங்கு, பனங்கற்கண்டு, பனப்பழம் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். பனம்பழத்துல விட்டமின் ஏ சத்து இருக்குது. பதநீர்ல கால்சியம், இரும்பு சத்து இருக்குது. இது எலும்புகளுக்கும் நல்லது, கண் பார்வைக்கும் நல்லது. வயிற்றுப்புண் அப்புறம் வயிற்று எரிச்சலும் சரியாகும். என்னதான் புயல் காற்று அடிச்சாலும் இந்த பனைமரம் கம்பீரமா நிற்கக்கூடியது. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு வறண்ட பகுதி தான் உடன்குடி. அங்க உற்பத்தி செய்யப்படுற கருப்பட்டிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கவும் செய்யுது. அங்குள்ள செம்மண்ணில் வளரக்கூடிய பனைமரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் ரொம்பவே சுவையா இருக்கும். அதே போல அங்க உற்பத்தி செய்யப்படுற கருப்பட்டிக்குமே தமிழ்நாடு மட்டுமல்லாம வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல உடன்குடி அடுத்த குலசேகரப்பட்டினத்துல பதநீர்ல இருந்து சர்க்கரை தயாரிக்கிற ஆலையம் இருந்துச்சு.
அந்த ஆலைக்காகவே திருச்செந்தூர்ல இருந்து குலசேகரப்பட்டினம் வழியா திசைநிலை வரைக்கும் தண்டவாளமும் அமைக்கப்பட்டதுன்னு பாத்துக்கோங்க. இப்பவுமே உடன்குடி பகுதிகளில் நிறைய தொழிலாளர்கள் அப்புறம் குடும்பங்கள் இந்த பனை தொழில ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க. 2001 வருஷம் டாஸ்மார்க் அப்படிங்கிற அரசு நிறுவனம் மூலமா குறைஞ்ச விலையுள்ள வெளிநாட்டு மதுவை அரசு விற்பனை செய்யவும் தொடங்குச்சு. டாஸ்மார்க் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு பெரிய வருமானம் தர்ற நிறுவனமா இருக்குது. இப்ப மது விலக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வருமானத்தை ஈடுகட்ட அரசு பல வரிகளை போட வேண்டியிருக்கும். கள்ளச்சாராயம் மூலமாகவும் நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால கல் இறக்குறதையும் கலப்படத்தை சரியா கண்காணிக்க முடியாதனாலையும் தமிழக அரசு கல் இறக்குமதிக்கான தடையை இன்னும் நீட்டிச்சிருக்கு.